இந்த மாவட்டத்தில் இந்த மக்கள் வசிக்கிற இந்த பகுதியிலேயே பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிப்காட் இருக்குது, நிறைய தொழில் பூங்காக்கள் இருக்குது. இப்போ என்னென்னா, ஒரு முதலாளி அவன் வாழறதுக்கு, அவன் தொழில் நடத்துறதுக்கு, அவன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அரசால் வந்து ஒரு நிலம் வழங்க முடியுது, ஏக்கர் கணக்கில் நிலம் வழங்க முடியுது. அதுக்காக காட்டை அழிக்கிறாங்க, மக்கள் வசிக்கிற நிலங்களை அழிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, நாங்கள் ஒரு வீட்டு மனை கேட்டு போராடுறோம், எனக்கு நீ வீட்டு மனை தர மாட்டேன்ற, ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா மண் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிற. அப்போ மண் எடுக்க அனுமதிக்கிற அப்படின்னும் போது நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோன்னா, நாங்கள் அந்த கல்லாங்குத்தன்ற அந்த அரசு நிலத்தில் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு எதிர்காலத்தில் நாங்கள் திட்டமிடுறோம், அரசு எங்களுக்கு உதவி செய்யும் என்று நம்புகிறோம் இந்த அரசை. ஏன்னா நாங்கள் வாக்களிச்சிருக்கிறோம். வாக்களித்த இந்த அரசு ஜனநாயகத்தை பற்றி பேசுது, திராவிடம் பேசுது, மக்களுக்கான பகுத்தறிவை பேசுது, பெரியார் பேசுது. இதெல்லாம் பேசும்போது நாங்கள் என்ன நினைக்கிறோம்னாக்கா, இந்த அரசு ஒடுக்கப்பட்ட மக்களான, தலித் மக்களான, உழைக்கும் மக்களுக்கான அரசாக இருக்கும். ஏன்னா பெரியாரை பற்றி பேசுகிறாங்களே, இவங்க வந்து திராவிடம் பேசுகிறாங்களே, இப்படி பேசும்போது இந்த மக்கள் கண்டிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை கேட்பாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, ஒரு மண் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அப்போ அரசு சொல்கிற தரப்புலேருந்து சொல்கிறது என்னன்னா, இது அரசுக்கான வேலை, அந்த வேலைக்குள்ள மண் எடுக்கிறத நீங்கள் எப்படி தடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் அரசு வேலைக்கு எதிராக எப்பொழுதும் நாங்கள் இருக்க மாட்டோம். ஒரு அரசாங்கம் ஒரு வேலை செய்யுது அப்படின்னாக்கா நாங்கள் வந்து அதை வந்து ஆதரிப்போமே ஒழிய, அதில் மக்கள் பலனடைவார்கள்னு நாங்கள் ஆதரிப்போம். ஆனால் அரசுக்கான வேலை, அதுக்காக நாங்கள் மண் எடுக்கிறோம், அதை நீங்கள் தடுக்கக்கூடாது, சட்டப்பூர்வமாக சட்டத்துக்கு எதிரானது, அரசுக்கு எதிரானது அப்படின்னா யாருக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்கன்றது தான் இங்கே கேள்வியை. உங்களுடைய ரோடு யாருக்கு? இப்போ ஒரு சாலை போடுறதுக்காக அவங்க மண் எடுக்கிறதாக எங்ககிட்ட சொல்கிறாங்க. என்ன சாலை அது? யாருக்கான சாலை? இவ்வளோ நாள் இந்த பகுதியில் விவசாய கூலிகளாக இருந்து விவசாயம் பார்த்துருந்த எங்களுக்கு ஒரு சாலை போடப்பட்டிருக்குதா? அது எங்களுக்கான சாலையா? இல்லை எங்கள் குழந்தைங்க வந்து இப்போ படிக்கிறதுக்காக போகிற சாலையா? இல்லை எங்கள் இப்போ குழந்தைகளோ இல்லை எங்களுடைய இவங்க குடும்பங்களில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாம் வேலைக்கு போகிற சாலையா? கிடையாது. ஒரு முதலாளி தன்னுடைய நிறுவனத்துக்கு அவனுடைய வணிக பொருட்களை ஏற்றி செல்வதற்கு ஆனால் ஒரு சாலை அது. அப்போ இந்த சாலை யாருக்கானதுன்னா மக்களுக்கானது இல்லை, ஒரு முதலாளிக்கான சாலை இது. ஒரு முதலாளி அவனுக்கு சாலை போகிறதுக்கு அரசு ஏதுவாக இயங்குது. ஆனால் அந்த இடத்துல இருக்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீ சாலை போட்டுக்க, முதலாளிகளுக்கு சாலை போட்டுக்க தடுக்க முடியாது எங்களால். ஏன்னா நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த அரசுக்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா மக்கள் போராட்டங்களுக்கு பெரிய மரியாதைகள் இல்லைங்க. ஏன்னா மக்களுடைய உரிமைகளை பற்றி சிந்திக்கிறதுக்கான அரசு இங்கே கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து முதலாளிகளை பாதுகாக்கிறதும், முதலாளிகளுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறதும், முதலாளிகளுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுறதும் அதுக்கு தான் பாதுகாப்பாக இருக்குது. அப்போ அதை எதிர்த்து நாங்கள் போராடினாக்கா அரசுக்கு எதிராக எங்களை சித்தரிக்கிறது. நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் போராடுறீங்க அப்படின்றோம். நாங்கள் பல ஆண்டு காலமாக இங்கே மண் எடுக்கக்கூடாது, இந்த அரசு நிலங்களை எங்களுக்கு வந்து வீட்டு மனை கொடுத்தாலும் கேட்குறோம். நாங்கள் இந்த இந்தியாவில், இந்த தமிழகத்தில் நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கிற குடிமகன்கள், அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு ஒரு 3 சென்ட் நிலம் கொடுன்னு நாங்கள் உங்களை கேட்டாக்கா நீங்கள் எங்களுக்கு தரம் இருக்கிறீங்க, ஆனால் அதை மண் எடுக்கிறீங்க. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நாங்கள் குடியிருக்கிற பகுதியில் நீ மண் எடுத்து பள்ளம் விட்டு போயிடுவேன். அந்த பள்ளத்தில் எதிர்காலத்தில் மழை வந்து நிறைஞ்சதாக்கா என் விளையாடுற குழந்தைங்களை அது வந்து சாகலாம், எங்கள் ஆடு மாடுகள் சாகலாம், எங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இருக்குது அதை பற்றி நாங்கள் சொல்கிறோம். இல்லை நாங்கள் அதை வந்து நாங்கள் மூடிடுவோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் 11 இடங்களுக்கு மேலே மண் எடுத்துருக்குறாங்க. அந்த மண் எடுத்ததில் நடந்த வயலன்ஸ் வந்து இது வரைக்கும் ஒரு விசாரணை கூட இது வரைக்கும் நடக்கலை. யார் எடுத்தாங்க அந்த மண்? எத்தனை கோடிகளுக்கு எடுக்கப்பட்டது? அந்த பணங்கள் யாருக்கு போய் சேர்ந்தது? என்னென்ன மாதிரியான அரசு வேலைகளுக்கு அந்த மண் எடுக்கப்பட்டது, பயன்படுதுன்றதை இந்த அரசு வந்து ஒரு அறிக்கை கொடுக்குமா? அப்படி நம்ம கேட்டாக்கா அது என்ன சொல்லணும்? இப்போ திருவள்ளூர் மாவட்டம் ஃபுல்லாக நிறைய நீங்கள் இடத்துல மண் எடுக்கிறீங்கல்ல, அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா அரசுடைய தேவைன்னு சொல்கிறீங்க. கரெக்ட், நாங்கள் அதை ஒத்துக்கிறோம். அரசுடைய தேவைக்கு மண் எடுக்கும் பொழுது அரசு சம்மந்தப்பட்ட நபர்கள் தானே பேசணும். ஆனால் தனிநபர்கள் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. ஒரு கிராமத்தில் மண் எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்கனாக்கா அந்த பகுதியில் கிராமத்துக்கிட்ட வந்து பேரம் பேசுகிறாங்க. இத்தனை லட்ச ரூபா உங்களுக்கு நான் தரேன், நான் அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு நாங்கள் வந்து கிரிக்கெட் பேட் வாங்கி தரோம், கோயிலுக்கு வந்து திருவிழாவுக்கு பணம் தரோம், கோயில் கட்ட அனுமதிக்கிறோம். நீ வந்து சட்டப்பூர்வமாக மண் எடுக்கிறல்ல, ஏன் பேரம் பேசுகிற? இந்த பேரம் பேசுகிறதுக்கான இந்த வேலையை வந்து இதுவரைக்கும் இந்த அரசு, இந்த காவல்துறை வந்து மிக ரகசியமாக கண்காணித்து அவர்களை வந்து கண்டுபிடிச்சிருக்குதா இது வரைக்கும்? ஒரு அரசுக்கு தேவைக்காக ஏற்படுத்துகின்ற இந்த நிலங்கள் அல்ற இந்த மண்ணுடைய தேவைகளை, ஆனால் அது வெறும் அரசுக்கு தான் போதா, இல்லை தனிநபருக்கு போய் சேர்ந்துருக்குதா அந்த பணங்கள்? இப்போ எங்கள் நிலத்தில் நீ மண் எடுக்கிற, கோடி கோடியாக நீ சம்பாதிப்ப, அது எங்களுக்கு தெரியும். இந்த நிலத்திலே வாழ்ந்த நாங்கள்
இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு வீட்டு மனை இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் எங்கேருந்தோ ஒருத்தன் வந்து கோடி கோடியாக மண் எடுத்துகிட்டு போய் அவன் வளம் பெறுவான்னாக்கா அப்போ அதை எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? இது நீங்கள் அரசு நிலம்னு சொல்லாதீங்க. தயவு கூர்ந்து மக்கள் மீது எங்களை மாதிரியான மக்களுக்காக போராடுகின்ற நபர்கள் சொல்லுகின்ற இந்த கோரிக்கைகளை நீங்கள் தயவு செய்து செய்யுங்க. அது உண்மை. நான் எங்கள் மேலே உடனே நாங்கள் பேசுகிற இந்த விஷயங்களெல்லாம் வச்சுட்டு சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதை விட்டுட்டு இதில் உண்மை இருந்தால் அந்த உண்மைக்கு எதிராக நீங்கள் வந்து சட்டப்பூர்வமாக யார் தவறு செய்கிறாங்களோ அவங்கள கண்காணிங்க, அவங்கள வந்து கைது செய்யுங்க. அரசு கிட்ட கொண்டு போன மண்கள் வந்து யாருக்கு போய் செஞ்சு எத்தனை ரூபாய்க்கு போய் சேர்ந்தது, அந்த பணங்கள் வந்து யாருக்கு போய் சேருது, அதெல்லாம் கண்காணிங்க. அதுதான் ஒரு அரசுடைய வேலை. மக்களுக்கான அரசு அதான் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் அதுதான் நான் நம்புகிறேன். ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா பெண்களை கைது பண்ணுறாங்க.